இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பேக்ரவுண்ட் ஆஃபீஷியல் யூடியூப் சேனல். அதாவது நம்ம இன்னைக்கு பேச போகிற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியலுடைய 16வது எபிசோட பற்றி பேச போகிறோம். அதாவது டியூஸ்டே எபிசோட். ஓகேங்களா? அதில் என்னென்னா, கதிர் இருந்து ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்க போகிறாரு. ஞானம் பார்த்தீங்க அப்படின்னா கதிர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கதிர் பேசாமல் அப்படியே உள்ளே போயிடுறாப்புல. அவர் மாமனார் அழிச்சிக்கிட்டு நம்ம நந்தினியோட அப்பாவை. எதுக்கு திடீர்னு நந்தினியோட அப்பா கதிருக்கு பின்னாடி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நந்தினியும் ஒரு மாதிரி குழப்பத்தோடு நிற்கிது. மீன்வெயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் ஞானத்துக்கு திடீர்னு பார்த்தா அவர் ஏன் இப்படி பண்ணுறான், எதுக்கு இப்படி பண்ணுறான், அவனை வர சொல்லு, அண்ணன் என்ன சொன்னார், அண்ணன் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு ஆடிட்டர்ஸ்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் கேட்க அவங்க ஒரே ஏதாவது ஆடிட்டர் தயங்குறாப்புல. இந்த மாதிரி கதிருக்கு தான் எல்லாத்தையும் சொத்து எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வக்கீல் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாப்புல. ஆனால் ஆடிட்டர் கொஞ்சம் தயங்கி பேசினாப்புல. இதை கேட்டுட்டு நம்ம ஞானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சு வலி வந்துடுது. அப்படியே நெஞ்சு வலியோட நிற்கிறாப்புல. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாப்புல. ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி பதட்ட சூழ்நிலையிலேயே உட்காந்துக்கிட்டே ஒரு மாதிரி ஆயிடுறாப்புல. ஓகேங்களா? ஏன்னா குணசேகரனோட அடுத்து நின்று வேலை பார்த்தது யாருன்னா ஞானம்தான். கதிருங்கிறவன் சும்மா தளபதி மாரி, தளபதி மாறின்னு கூட சொல்லாமல் அவனே தான் ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருக்கான்ல, அவனை நான் சோறு போட்டு வளர்க்குற ஒரு நாய் மாரி தான் அப்படின்ட்டு குணசேகரனே நந்தினியை பார்த்து சொல்லியிருப்பான்ல, அந்த மாதிரி தான். ஆனால் ஞானம் தான் ஆதி குணசேகரனோட ஒரு எல்லாமாவும் இருந்தது. ஆனால் குணசேகரன் கதிர்கிட்ட கொடுத்தா தான் இந்த வேலை நடக்கும், ஏன்னா முட்டாளை தட்டி கொடுத்து வேலை வாங்கினா தான் வேலை நடக்குங்கிற மாதிரியான ஒரு போக்கில், அந்த மனப்பாங்கில் கதிருக்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்குறாரு. ஈவன் தர்ஷனுக்கும் சரி, தர்ஷினிக்கும் சரி, ஏன் டிவோர்ஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஈஸ்வரி அம்மா, அவங்க பண்ணது என்னால் அந்த கேரக்டர் என்னால் சரியாக எடுத்துக்க முடியல, ரிசீவ் பண்ணவே முடியல. அதுவும் தர்ஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஈஸ்வரி ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரி தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. ஓகேங்களா? சரி, தர்ஷனோட கதாபாத்திரத்தை வச்சு சொல்கிறேன். தர்ஷினியோட இருந்தால் அதை பற்றிலாம் நான் பேசலப்பா, தர்ஷனோட பேசுகிறேன். ஓகே, அந்த கேரக்டருக்கு நான் அப்புறம் வரேன். ஏன்னா அதை பற்றி பேசினா எனக்கு இந்த ஃப்ளோ கெட்டு போயிடும். பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எழுதி வைக்காமல், யாருக்குமே எழுதி வைக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கதிருக்கு மட்டுமே எழுதி கொடுத்துட்றாப்புல. ஓகே ஃபைன். ஏன்னா போன சீசனில் பார்த்திங்க அப்படின்னா 4 மருமகளுக்குமே சொத்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அதாவது 3 மருமகளாக இருக்கிறப்பயே சொத்து எழுதி கொடுத்து அவங்க பேரில் ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு, மற்றபடி என்ன ஆதிரைக்கும் ஒரு சொத்து இருக்கு. ஆமாம், எல்லாம் அந்த மாதிரி லேடிஸ்க்காக சொத்தை எழுதி வச்சு அதை நிர்வாகம் பண்ணுறது அந்த மேல்ஸ் கேங். அதாவது நம்ம குணசேகரன், ஞானம், கதிர் இவங்கெல்லாம் அந்த சொத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசனில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பவர், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே மொத்தமாக கதிர் பேருக்கு எழுதி வைக்கிறனால தலைவன் அப்படியே கெட்டப்லாம் மாற்றிட்டு ஆதி குணசேகரன் மாதிரி வராப்புல. ஓகேங்களா? அப்போ திடீர்னு நம்ம எல்லாருமே பேசும்பொழுது எனக்கு ஈஸ்வரி பேசுகிறது மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அந்த 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 பாத்திரம் எனக்கு தேவையில்லாததாக தோணுது. ஏன்னா அவள் தான் விட்டுட்டு போயிட்டால, இது வேணாம் அது வேணாம்னு சொல்லிட்டு போனால, இப்போ எதுக்கு சொத்தை பற்றி, அதுவும் திடீர்னு ஞானத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு இவளுக்கு என்ன நெசசிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த ஈஸ்வரிங்கிற கதாபாத்திரத்துக்கு என்ன நெசசிட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவள் வந்தது ஒரு அழைத்த விருந்தாளி தான். கரெக்டா? ஏன்னா இந்த வீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. 3வது மனுஷியாக தான் இந்த இடத்துக்குள்ளே வரா. அவளுக்கு இன்னுமே அந்த இடத்துல உரிமையே கிடையாது. ஆனால் ஏன் அந்த இடத்துல குரல் கொடுக்கணும்? டேரக்டர் என்ன பண்ணி இருக்கீங்க டேரக்டர் சார்? லாஜிக்கலி கொஞ்சம் யோசிங்க. ஓகேங்களா? சரி, அதை அப்படியே தூக்கி அந்த அந்த கேரக்டர் அப்படியே தண்ணி கேன் போட வந்த கேரக்டர்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சிடலாம் நம்ம ஈஸ்வரியை. மிச்சவங்களாம் இருக்காங்கல்ல, பேசுறதுக்கு உரிமை உள்ளவங்க. நந்தினி ஒரு மாதிரி ஆகுது. நந்தினி ஒரு மாதிரி, அது என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி குழப்பமாகவும் ஒரு மாதிரி பேசுதுன்னு வச்சுங்களேன். ரேணுகா ஸ்ட்ராங்காக பேசுது. ஏன்டா இப்போ இதுக்கு தான் உங்கள் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி போயிட்டு இருந்தியா? என்னடா இப்படி பண்ணுற? இந்த இது துரோகம்டா, இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி அவனால் இருக்க முடியுது? மனசாட்சியெலாம் இருக்காடா உனக்கு? என் புருஷனும் உழைச்சிருக்காருடா, என் புருஷனுக்கும் இந்த இதில் உரிமை இருக்குடா, அப்படி இப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை மொத்தமாக கட்டுது. ஓகேங்களா? எனக்கு இந்த சொத்து வேணாம், ஒன்றும் வேணாம் தான்டா, ஆனால் என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டியது ஏன்டா இந்த மாதிரி மொத்தமாக அபகரிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக ஒரு ஆதங்கத்தை கொட்டுது.
இவன் வந்து நேரா அடுத்து விசாலாட்சி வந்து கதிர்கிட்ட பேச, கதிர் ஒரு மாரி ஆகி, ஒரு மாரி வெக்ஸ் ஆகி, அம்மா நான் வேணாம் வேணான்னு சொன்னேன். அண்ணன் தான் வற்புறுத்தி எழுத வச்சுட்டாரு. எழுதி என்கிட்ட குடுத்துட்டாரு. அதுக்கு இன்னொரு மாத்து பத்திரம் நான் எழுதி வச்சிருக்கேன். அண்ணன் வெளிய வர்றப்ப இந்த சொத்து ஃபுல்லாவே அண்ணனுக்கு சொந்தமாயிடும். அது அந்த மாரி சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்னு நெனச்சாலும் கூட, வீட்ல யாருமே ஏத்துக்கல. குறிப்பா சக்தி ஏத்துக்கவே இல்ல. சக்தி தான் ரொம்ப எப்படி சொல்றது? கதிரோட எமோஷன்ஸ அவன் வந்து வேல்யூ பண்ணல. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்களுடைய பிரதிபலிப்பு தான் அதெல்லாமே. கொஞ்சம் நல்லவனாக ட்ரை பண்றான். நீ சொல்வியேடி, உன் புருஷன் நல்லவன் ஆயிட்டுருக்கான், நல்லவன் ஆயிட்டுருக்கான்ட்டு. இப்ப பாத்தியா என்ன எங்க எந்த அளவுக்கு போயிட்டான் அப்டின்ட்டு, அப்படின்னு ரேணுகா ஒரு பக்கம் டென்ஷன் ஆவ, எல்லாமே ஒரு மாரி ரெட் ஃபிளாகா இருக்கு. குடும்பமே மொத்தமா ரெட் ஃபிளாகா இருக்கு கதிருக்கு. மீன்வைல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பேசும்பொழுது, இதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டென்ஷன் ஆகுறாப்புல. அந்த இடத்தோட சீன் கட் ஆகுது. அதோட கட் பண்ணி தொடரும் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கதிர் வில்லனா அவதரிக்க போற இடம். ஓகேங்களா? இப்ப சொத்து வாங்கிட்டான். ஒரு வழியா அங்க எல்லார்ட்டயும் பேசி சமாளிச்சு, கார்ல ஏறி சும்மா ஜகஜோதியா உள்ள இதுக்கு போறான். எதுக்கு? அவனோட இடத்துக்கு போறான். அப்ப வந்து அந்த மாத்து பத்திரம் எழுதுனான் தெரியுமா? அந்த மாத்து பத்திரத்த கிழிக்கிற மாரியான ஒரு காட்சி. ஆனா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்விஸ்ட் அதுல தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த மொத்த சொத்துக்கான ஒரு டாக்குமெண்ட் குடுத்திருந்தாங்கல்ல, அத அவன் கிழிச்சுட்டான் அப்டின்னா, ஆதி குணசேகரன் த ரியல் கேம் சேஞ்சர், த ரியல் வில்லன் எல்லாமே. ரைட்டா? ஆனா, கிங் மேக்கரா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பேக் ஃபயர் கிரியேட் ஆகும். கதிரோட மாமனார் அந்த ரோல் மட்டும்தான் இனிமே பேசப்படுங்கிற மாதிரியான ஒரு போக்கு எனக்கு தெரியுது. பட் அவன் அந்த பத்திரத்தை கிழிக்கும் போது அந்த மொத்த சொத்தையும் அவன் பேருக்கு எழுதி வச்ச பத்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவன் கிழிச்சிட்டான் அப்படின்னா, ஆதி குணசேகரன் இஸ் த ரியல் ஓஜி கேம் சேஞ்சர். அவ்வளோதான், வேற ஒன்றுமே நான் இதில் சொல்றதுக்கு இல்லை. நெகட்டிவ் ரோலுங்கிறீங்க. ஆனால் அவருடைய எத்திக்ஸ்லேருந்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் தெரியுது. பாசிட்டிவ் ரோலுங்கிறீங்க. அவங்களுடைய பெர்ஸ்பெக்ஷனில் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு இல்லாஜிக்கல் எத்திக்ஸை வச்சு பார்க்கும் பொழுது அது தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த ஈஸ்வரி கேரக்டர். ஓகேங்களா? அது எனக்கு தேவையே இல்லை. அழைச்சிட்டு போயிருந்தா தர்ஷனையும் சேர்த்துல அழைச்சிட்டு போயிருந்துருக்கணும். தர்ஷனை மட்டும் அப்படியே தனியாக விட்டுட்டு தர்ஷினியும் அவங்களும் மட்டுமே போய் தர்ஷனை கொஞ்சம் டம்மியாக காட்டுறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் வேறு அப்பப்போ மண்டையை ஆட்டி பேசுகிறேன். அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இப்படி சில மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்படி பேச எனக்கு வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. நான் எந்த உணர்ச்சியோடு பேசுகிறேனோ அந்த உணர்ச்சியோடு சேர்ந்து பேசும்போது தான் எனக்கு அந்த பேச்சு வந்து நிறைவாக முடியுது. ஸோ அதனால் கொஞ்சம் இப்படின்னு மண்டை ஆட்டதும் தானாக வருது. ஸோ அதையெல்லாம் வந்து என் கண்ணு முன்னாடி செஞ்சுட்டு போகிறாங்க. சில பேர் என்னை சுற்றி இருக்கிறவங்க, இந்த நெய்பர்ஸு, வெல்விஷர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பேசும்போது என்னடா அத்தனை தடவை தலையாட்டுற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? அது அது பிறவிலேருந்தே வந்தது. அதை நம்மளால் மாற்ற முடியாது. சரி, ஓகே, ஃபைன். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்க, நம்ம வீடியோ இனிமேல் பார்க்க போகிறவங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலோட ஸ்டாட்டிக்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் வியூஸ் நிறைய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் என்னோடய வீடியோவை பாருங்கள். நான் இனிமையான குவாலிட்டியான கண்டென்ட்லாம் கொடுக்க தயாராக இருக்கேன். தனிக்காட்டு ராஜா Jan 20 அஃபீஷியலாக நம்ம லான்ச் பண்ண தான் போகிறோம். அதில் வேறு மாதிரியான ஃபார்மேட்டில் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். நாட் ஒன்லி இந்த மாதிரி விஷுவல் அப்படின்னு இல்லாமல் ஃபுல்லாக வேறு மாதிரியான ஒரு கான்டென்ட்டோடு நான் வருவேன். ஃபுல்லாகவே வேறு மாதிரியான ஒரு தாக்கத்தோடு உங்களை நான் சந்திப்பேன். இந்த 2025 நமக்கான வருஷம். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் சொல்ல. நமக்கான வருஷமாக இது அமையும். நம்மளுடைய அட்டென்ஷனையும் நம்மளுடைய பொட்டன்ஷியலையும் மொத்தமாக கொடுக்க போகிறேன். என்னோட அட்டென்ஷனை நான் கிவ் பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, ஃபைன், ரைட். இத்துடன் விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபீஷியல் யூடியூப் சேனல். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. திஸ் இஸ் சைனிங் ஆஃப் பேக் ஆன் அஃபீஷியல். நன்றி, வணக்கம்.